என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து தருவதற்காகவே உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ இதுவரையிலும் நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லையே அம்மா என்று தினமும் நீ கேட்டு கேட்டு கண்ணீர் வடித்தமை கூட என் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை. நான் என்ன செய்துவிட்டேன்? ஏனம்மா எனக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து சோதிக்கிறீர்கள் என்று நீ கேட்பது என் காதுகளில் கேட்டுவிட்டது. என் தங்கமே, நீ இவ்வாறு செய்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? என் குங்குமத்தை நீ உதறிவிட்டாய். என் தங்கமே, எனக்கு முக்கியமான ஒன்று குங்குமம். எனக்கு மனது கஷ்டமாக இருக்கிறது. உங்கள் பிள்ளை இப்படி துன்பப்படுவதை பார்த்தும் உங்களுக்கு மனம் இறங்கவில்லையா என்று நித்தமும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் தானே? என் குழந்தையே, உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்க்குமாறு மருந்தாகத்தான் இந்த குங்குமம் இருக்கப் போகின்றது. கஷ்டமான சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வரும்போது மனமுடைந்து போகக்கூடாது. என்ன நடக்கிறது என்று பொறுமையாக பார். என்னுடைய பிள்ளைகளை நான் ஒருபொழுதும் காப்பாற்ற தவறமாட்டேன். உன்னை நிராகரிப்பவர்களைக் கண்டு நீ மனம் தளராதே. உன்னுடைய அருமையும் பெருமையும் இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. உன்னை யாராவது தூக்கி எறிந்து பேசினார்கள் என்றால் உன்னை கை தூக்கிவிட நானே வருவேன். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் உன்னுடைய மன அமைதியை மட்டுமே நீ கடைபிடிக்க வேண்டும் என் செல்லமே. உன்னுடைய மனதை நீ அமைதியாக வைத்திருந்தால் மட்டும்தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் செல்லமே. அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுகிறேன். உன்னுடைய மனது அமைதியாக இருந்தால் போதும். இந்த உலகில் நீ எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் இன்று இரவோடு இரவாக முடிந்து போகப் போகின்றது. பௌர்ணமி நிலவு போல உன் வாழ்க்கை மலரப் போகின்றது. வீணாக மனதை போட்டு கவலைப்பட்டு கொண்டும் வருத்தி கொண்டும் கண்ணீர் வடித்து கொண்டும் இருக்காதே. உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை, நீ நடத்தது நடக்கவில்லை, முடிந்து போய்விட்டதே என்று நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. உனக்கான பல வசந்தங்களும் சந்தோஷங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வர தயாராக காத்திருக்கிறது. இது உனக்கு கஷ்டத்திற்கு ஒரு முடிவான இரவாக இருக்குமே தவிர உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் முடிவாகாத கஷ்டமே இல்லை என் தங்கமே. உனக்கு ஒரு விஷயம் தள்ளி வைத்து கொண்டே இருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. உன் தாயானவள் எப்பொழுது உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். யாரை நம்பியும் நீ இங்கு வரவில்லை. உனக்கு வாழ்வையும் அன்பையும் தாராளமாக கொடுத்து வழங்க நான் இருக்கும் பொழுது மற்றவர்கள் சொல்லுகின்ற சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம் ஏன் மனமுடைந்து போகிறாய்? துரோகமும் கண்ணீரும் பிரிவுகளும் ஏமாற்றங்களும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இரவோடு இரவாக முடிந்து போகப் போகின்றது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளவிற்கு உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை தாராளமாக செய்யும் அளவிற்கு முடிய போகின்றது என் செல்லமே. நிச்சயமாக நடக்கும். நிம்மதியாக இரு. உன் அம்மா நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். உனக்கு நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன். என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் வருந்தாதே. அம்மா நான் உங்களிடம் வைத்த பிரார்த்தனைகள் இன்னும் எனக்கு நிறைவேறவில்லையே, எப்பொழுது நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் என்று காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்காகவே உன்னிடம் பேசுவதற்காக இன்று வந்தேன். ஒன்று முதல் உன் வாழ்க்கையில் ராஜயோகம் தொடங்கிவிட்டது. நான் உனக்கான வேலைகளை செய்து முடித்து விட்டேன் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நீ உணரத்தான் போகின்றாய் என் செல்லமே. தடைகளும் தடங்கல்களும் வந்து கொண்டிருந்த விஷயத்தில் என் அம்மா ஏதாவது எனக்கு அற்புதம் நிகழ்த்த மாட்டாளா? என் வாழ்விலும் அதிசயம் நிறைந்து என்னுடைய எல்லா கஷ்டங்களும் சேர்ந்து நான் நிம்மதியாக வாழ்ந்து விட மாட்டேனா என்றுதானே இத்தனை நாளும் காத்து கொண்டிருந்தாய். இன்று முதல் உன் வாழ்க்கையில் எனது அற்புதங்களை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டேன் என் செல்லமே. நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீயும் பார்க்கத்தான் போகிறாய். எனக்கு மட்டும் ஏனம்மா இவ்வளவு சோதனைகள் என்று நீ இனி யோசிக்க வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்வில் வராது.
என்னுடைய கஷ்டங்களை கவலைகளை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை கடுத்துக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் நினைத்தபடியே நீ நினைத்தபடியும் நடக்கப் போகின்றது. உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி பின்பற்றும் நேரத்தில் முகம் மலரும்படி நான் செய்யப் போகிறேன். என் குழந்தையே, உன்னுடைய பாத புண்ணிய கணக்கையெல்லாம் நான் சரி கட்டி விட்டேன். இனி மற்றவர்கள் கண்முன்னால் நீ வரவும் சந்தோஷங்களும் நன்மைகளும் மட்டுமே இருக்கும்படி உன்னை நான் ஆசீர்வதித்து விட்டேன். இதுவரை உன் கைகளை பிடித்து வழிநடத்தி பயணம் செய்த வைத்ததென்னமோ நான் தான். ஆனால் உன் மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறவில்லை என்று உனக்கு ஒருபோதும் வருத்தங்கள் இருந்தது அல்லவா? இப்போது அதையும் நான் சரி செய்து விட்டேன். இனி யார் முன்னிலையிலும் நீ தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமோ தலை கொண்டு நிற்க வேண்டிய அவசியமோ இருக்காது. யாருமே உன்னை குறை சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு நிறைகளை தருகிறேன். என் செல்லமே, இதுவரை நீ உன் வாழ்க்கையில் கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிடும். அதுதான் நடந்து முடிந்த கடந்து போய்விட்டதல்லவா? இனிமேல் அதை யோசித்து நீ என்ன சாதிக்கப் போகிறாய்? இப்பொழுது உனக்கான நல்ல தருணம், நல்ல நேரம் நெருங்க வரும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே நினைக்கும் குணங்களை நான் வளர்க்கின்றேன். இனி ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு சந்தோஷமாக இரு. என் செல்லமே, எதிர்பார்த்தது இப்போது கிடைக்கப் போகிறது. நீர் செய்யும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கும் தருணம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை என்னுடைய மனபலமே நடத்தி கொடுப்பது மட்டுமே என்னுடைய விருப்பமாக இருந்தது. இந்த நல்லதை என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன். நீயும் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி அடைந்து சந்தோஷத்தோடு எனக்கு நன்றி கூற தயாராக இரு. நீ விரும்பியது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் முடியப் போகிறது. அந்த சந்தோஷத்தை பார்க்க நானும் தயாராக காத்து கொண்டிருக்கிறேன். எப்போதும் உனக்கு துணையாக உன் அன்பு தாயானவள் நான் நிற்கின்றேன். என்னுடைய வாசனை கேட்டு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க நானும் தயாராக இருக்கின்றேன். எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையின் நிச்சயம் தலைகீழாக மாறும். எப்படியும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வர வைப்பது இந்த அன்னையின் பொறுப்பு. என் குழந்தையே, சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகின்றாய். உனக்கு கிடைக்கும் ராஜபோக வாழ்க்கையை வாழப் போகின்றாய். தயாராக இரு. என் நினைத்த காரியம் எல்லாம் கைகூடி வரும் நேரம் வெற்றி உனக்கு புரியும். என்ன காரணம் கொண்டும் நீ கவலைப்படாதே. நான் உனக்கு கோவில் கருவறையிலிருந்து நேரடியாக கூறும் நிச்சய வாக்கு. உன் வாழ்க்கையில் கவலைகள் தீரும். என் குழந்தையே, வாழ்க்கையில் கவனம் என்ற பேச்சிற்கே இடம் கிடையாது. இது உன் அன்னையின் வாக்கு. உன் அன்னையின் வாக்கு அளிக்கும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாக நீ சந்தோஷத்தின் உச்சிக்கே செல்ல போகின்றாய். நீ என்னிடம் கேட்ட உதவி உனக்கு கேட்டபடியே கிடைக்கும். நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இனி சந்தோஷ பாதையில் பயணிக்க தயாராக இரு. நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளை வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவின் பொறுப்பு. என் தங்கமே, அம்மா அம்மா என்று நீ என்னை அழைக்கின்றாய். ஒருபொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ சந்தோஷ பாதையில் செல்ல தயாராக மட்டும் காத்து கொண்டிரு. உன்னை கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டியது இந்த அன்னையின் பொறுப்பு. இந்த நாள் அழகிய நாளாக உனக்கு அமையட்டும். உன்னை கை கூட்டிக் கொள்ள போகின்றது என் தங்கமே. உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்க வந்திருக்கிறாய். யாரோ ஒருவர் இனி முழுவதுமாக நம்பி வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு இனிமையிலும் வறுமையிலும் என்ன கெடுதலும் ஏற்படாமல் நான் பார்த்து கொள்வேன். எனவே கவலையை விடு. நீ செய்வதை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் செய். நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும். உன் அருகிலிருந்து நானே நடக்கச் செய்வேன். உன் வாழ்க்கையில் எப்போதும் சாதனை செய்ய நீ நினைத்தால் இந்த 3 நிலைகளை கடந்துதான் ஆக வேண்டும். நீ அதனை கடந்து விட்டாயானால் அதனை ஆசைப்பட்டதை நீ அடைந்துவிட முடியும். மௌனம், கவனம், விடாமுயற்சி இவ்வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து இத்தனை நாளாக பொறுமையாய் காத்திருந்து விட்டாய். என் குழந்தையே, உன்னுடைய பொறுமைக்கு பரிசாக நீ என் மீது வைத்த நம்பிக்கையை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். அதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையில்
நிறைவேற்ற மற்றவர்கள் உன் வாழ்க்கையை கஷ்டப்படுத்த துடிக்கிறார்கள். அதை நான் ஒருபொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. என் தங்கமே, உனக்கானது நிச்சயம் நான் முடிவு செய்து விட்டேன். அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. நான் தருகிறேன். நீ அமைதியாக இரு. நீ நினைத்ததை விட அதிகமாக தரப்போகிறேன். எந்த ஜென்மத்தில் நீ என்ன புண்ணியம் செய்தாயோ நானே உனக்கு குருவாக வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நீ செய்த பாவங்களை போக்க நானே உனது குருவாகவும் நீயே எனது பக்தியாகவும் இருக்கிறாய். நேற்று நடந்ததை மறந்துவிட்டு இன்று நடப்பதை கவனம் செலுத்து. குழந்தையே, நாளைய நாள் சிறப்பாக அமையும். உன்னுடைய என்ன காரண காரியங்களும் எல்லாத்திற்கும் காரணமாக இருப்பவள் நான். உன்னுடைய கோரிக்கைகளை நானே நிறைவேற்ற செய்யவே இரவும் பகலும் தவிக்கிறேன். விரைவாகவே நிறைவேற்றுவேன். குழந்தையே, என் வார்த்தையின் பெயரை உச்சரிப்பதில் எனக்கு ஞானம், என் பக்தியோடு நடப்பது எனக்கு ஆனந்தம். என் குழந்தையே, என்னுடைய பக்தனின் துன்ப வேளைகளில் அவனுக்கு இன்பத்தை கொண்டு வருவது எனக்கு கிடைக்கும் பாக்கியம். என் தங்கமே, நீ தவறி விழும் நிலையில் ஏற்படும் போது எனக்கு உன் கரங்களை நானே நீட்டுவேன். 1 2ஆக அல்ல, 4 4ஆக 4 மடங்குகளாக தாங்கி பிடிக்கின்றேன். கோடியாய் நீ உயர்ந்து நிற்கத்தான் போகின்றாய். உன்னை தாங்கும் தூணாக உன் அன்னை நான் என்றும் இருப்பேன். உயிராய் நீ என்னிடத்தில் இருப்பாய். அன்னையின் பிள்ளையாய் வாழ்வாய். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதங்களும் அன்புடன் எப்போதும் உனக்கென்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு என் செல்லமே. நிச்சயம் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அம்மா என் வாழ்க்கையில் வலிகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கின்ற உறவுகளாகத்தான் இருக்கிறார்கள். அம்மா, என்னை கஷ்டப்படுத்துவதற்கு என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள். அம்மா, நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. அம்மா, என் வாழ்க்கை முழுவதும் வலியோடும் போராடுவதாக இருக்கின்றது. என்னையும் என் மனதையும் புரிந்து கொண்டு என்னை நேசிப்பவர்கள் யாருமே இல்லையா என்று நீ வாழ்க்கையை வெறுக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொண்டு உன்னை நேசிக்க உன் அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய மனநிலையை தேடி போவதில் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். குழந்தையே, எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கின்றேன். உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்ற எனக்கு தெரியும். உன் கவலைகளை உன் காலடியில் வைத்துவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். அம்மா, எனக்கு எதுவுமே வேண்டாம், இவரோடு வாழ்ந்தால் அதுவே போதும் என்கின்றாய். என் கண்மணியே, நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு துணையையும் புத்திர பாக்கியத்தையும் உனக்கு தரப்போகின்றேன். சக மனிதர்களைப் போல நீயும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். உன் ஆசை நியாயமானதுதான் என் மகளே. உன்னுடைய ஆசையை கூடிய விரைவில் நான் நிறைவேற்றி தருவேன். உன்னை கேவலமாக பேசியவர்கள் மத்தியில் உன்னை நன்றாக நான் வாழ வைக்கப் போகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு எந்த கெடுதலும் வராது. உன் தாயானவள் உனக்கு எப்பொழுதும் உன் நிழலாக உனக்கு துணை இருப்பேன். என் தங்கமே, என்னுடைய கோபத்திற்கு மட்டும் நீ ஆளாகாமல் என் பேச்சை கேட்டு நீ நடந்து கொள். எந்த கஷ்டம் வந்தாலும் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.